வெல்கம் டு கிச்சன் 2020. இன்றைக்கி சுவையான மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு பவுலில் 2 கப் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, 4 பச்சை மிளகா பொடியாக நறுக்கியது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு, இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். 3 துண்டு இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். 5 பல் பூண்டு, ஊற வச்ச கடலைப்பருப்பு. நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வடைக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு கூட மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, அது கூடவே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே 3 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். 4 பச்சை மிளகா பொடியாக நறுக்கியது, சோம்பு, 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், அதையும் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொடியாக நறுக்கியது, கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி உருண்டையாக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தட்டி போட ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் எண்ணெயை காய வச்சுருக்கோம், வடையை தட்டி போட்டுடலாம். ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் வச்சு போடாதீங்க, உங்களுக்கு வடை தீஞ்ச மாதிரி ஆகிடும், உள்ளேயும் வெந்திருக்காது. நல்லா இந்த மாதிரி பொறுமையாக தட்டி போட்டுருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளாட்டாக தட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா உள்ளே வெந்திருக்கும். இப்போ நம்ம பொரிச்சதை எடுத்துக்கலாம். சுவையான முறுமுறு மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா வெந்திருக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரெசிபிஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிச்சன் 2020 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.